எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். எரேமியா இந்த வார்த்தைகளையெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லும்போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளையெல்லாம் எரேமியா சொல்லி முடித்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும், இந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்வானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை எரேமியா ஜனங்கள் மத்தியில் அப்படியே சொல்லுகிறார். ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவதற்கு பதிலாக தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவின் மீது கோபப்படுகிறார்கள். ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. தங்கள் பாவங்களில் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எரேமியாவோ ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். ஜனங்களோ அவருடைய பிரசங்க செய்திக்கு செவி கொடுக்கவில்லை. எரேமியா சொன்ன செய்தி அவருடைய இருதயத்தில் உணர்த்தவில்லை. அவர்களுடைய மனதில் பாவத்தை குறித்து குற்ற உணர்வு ஏற்படவில்லை. ஆனால் தங்களுக்கு பிரசங்கம் பண்ணின எரேமியாவின் மீது அவர்களுக்கு கோபம் வருகிறது. எரேமியா இந்த வார்த்தைகளையெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் சொல்லும்போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்கிறார்கள். இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். ஆசாரியர்கள் தேவாலயத்தில் இருந்தாலும் அவர்களும் கள்ள ஆசாரியர்களாகவே இருக்கிறார்கள். நான் இந்த ஆலயத்தை சீலோவை போல் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்னதாக எரேமியா சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் எரேமியாவின் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. எரேமியாவின் வார்த்தையில் நீதியும் நியாயமும் இல்லை என்று ஜனங்கள் தீர்மானிக்கிறார்கள். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். நான் இந்த ஆலயத்தை சீலோவை போல் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எரேமியாவின் வார்த்தை அல்ல. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ உண்மையை திரித்து பேசுகிறார்கள். இந்த ஆலயம் சீலோவை போல் ஆகும் என்று எரேமியா சொல்லுவதாக அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். இந்த ஆலயம் சீலோவை போல் ஆகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்வானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். எரேமியா கர்த்தருடைய நாமத்தினால் பேசினார். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் கர்த்தரை விட்டுவிட்டு எரேமியாவை பிடித்துக் கொள்கிறார்கள். நீ சாகவே சாக வேண்டும் என்று எரேமியாவிடம் சொல்லுகிறார்கள். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளையெல்லாம் எரேமியா சொல்லி முடித்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எரேமியா தேவனுடைய ஆலயத்திற்கு விரோதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்பது அவர் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டு. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனால் கர்த்தர் இந்த ஆலயத்தை சீலோவை போல் ஆக்குவார். இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆசாரியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் எருசலேமில் உள்ள தேவாலயம் சீலோவை போல அழிந்து போகக்கூடாது என்று ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். தாங்கள் பாவமும் செய்ய வேண்டும், கர்த்தரும் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது துன்மார்க்கரின் எதிர்பார்ப்பு. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் எரேமியாவின் மீது குற்றம் சொன்னது போலவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ஸ்தேவானுக்கு விரோதமாகவும் குற்றம் சொன்னார்கள். ஆசாரியர்கள் எரேமியாவின் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை. ஆகையினால் அவர்களுடைய நியாய தீர்ப்பில் நீதியும் இல்லை. அவர்கள் எரேமியாவை குறித்து நீ சாகவே சாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் வழக்குகளை நியாயமாய் விசாரித்து நீதியாய் தீர்ப்பு செய்ய வேண்டும். ஆனால் ஆசாரியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல்
தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எரேமியா இங்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய நீதியான வார்த்தைகளை தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். எருசலேமில் உள்ள தேவாலயத்தின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பையும் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். 1 ராஜாக்கள் 9:6-8 வரை. கர்த்தர் ஏற்கனவே சொன்ன வார்த்தையைத்தான் எரேமியா இங்கு சொல்லுகிறார். தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தெரியும். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவை குறித்து நீ சாகவே சாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் எரேமியா தனி மனிதனாக நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியாவை சுற்றிலும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களுமாகிய திரளான ஜனங்கள் நின்று கொண்டு அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சத்துருக்களின் எண்ணிக்கை திரளாயிருக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து எரேமியாவை பீறி போடுவார்கள். எரேமியா தனியாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவரோடு கூட இருக்கிறது. எரேமியா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எரேமியாவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ஜனங்கள், பிரபுக்களும் பிரதானமானவர்களும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றில் கர்த்தருடைய ஆலயம் மிகவும் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. சாலமோன் கட்டிய தேவாலயம் இஸ்ரவேலில் பல மாற்றங்களை கண்டிருக்கிறது. பல தீர்க்கதரிசிகள் இந்த தேவாலயத்தில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை பேசியிருக்கிறார்கள். அதே வேளையில் இதே தேவாலயத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சதி வேலைகளும் நடைபெற்றிருக்கிறது. கர்த்தருக்கு எதிரான தேவ தூஷண வார்த்தைகளும் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறது. எரேமியா இந்த தேவாலயத்தில் பல பாடுகளை அனுபவித்தார். ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை அறிவித்ததினால் எரேமியாவிற்கு பல நெருக்கங்கள் உண்டாயிற்று. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் எரேமியாவிற்கு எதிராக சதி செய்து அவருடைய ஜீவனை எடுத்து போட வகை தேடினார்கள். ஆனாலும் எரேமியாவின் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை கேட்ட பிரபுக்கள் எரேமியா மரணத்திற்கு பாத்திரவான் அல்ல என்று தீர்மானம் பண்ணினார்கள். கடந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அவர்களில் சிலரை ஜனங்கள் கொன்று போட்டார்கள். வேறு சிலரை கொன்று போடாமல் விட்டுவிட்டார்கள். தேவாலயத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் கூறுவதை ஜனங்கள் கேட்க விரும்பவில்லை. யோயாக்கீம் ராஜா இதே காரணத்திற்காக உரியா என்னும் தீர்க்கதரிசியை கொன்று போட்டான். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இதே காரணத்திற்காக இயேசு கிறிஸ்துவையும் 12 அப்போஸ்தலர்களையும் யூதா ஜனங்கள் கொலை பண்ண சதி பண்ணினார்கள். இந்த தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவதனால் இது கர்த்தருடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முன்பு எரேமியாவை ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் துன்புறுத்தினார்கள். இப்போதோ சகல ஜனங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு எரேமியாவை துன்புறுத்துகிறார்கள். ஜனங்கள் தேவாலயத்தையும் எருசலேம் நகரத்தையும் வெகுவாக நேசிக்கிறார்கள். அதற்கு எதிராக கூறப்படும் வார்த்தைகளை ஜனங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. இதுபோன்ற சூழ்நிலைகளில் தேசமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முழு தேசத்தின் மீதும் வந்துவிடுகிறது.